ஏன் யூனியன் பட்ஜெட்டில் டேக்ஸ் பேயர்ஸ் மிடில் கிளாஸ் டேக்ஸ் பேயர்ஸ் வந்து அவங்களுக்கான ஸ்பெஷலாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்லை 3 பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய அதே தான் ஏன் டேக்ஸ் 3 பட்ஜெட் எவ்வளவு இருந்துச்சு இல்லை 12 லட்சத்துக்கு இப்போ போன பட்ஜெட்டில் 12 லட்சத்துக்கு குறைய வந்தேன்னா 12 லட்சத்துக்கு எவ்வளவு இருந்துச்சு 12 லட்சம் ஒரு பட்ஜெட்டில் கொடுத்தாங்களா அதுக்கு முந்தின பட்ஜெட் எவ்வளவு இருந்துச்சு ஒவ்வொரு வருஷமா ஒவ்வொரு லட்சமா கொடுத்தா பரவாயில்லையா ஃபுல்லாக கொடுத்துருந்தா வருமானத்துக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எனக்கு 41% பத்தாது எங்கே வருமானம் வரும் ஐடி இருக்கக்கூடாது ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன் டேக்ஸே பே பண்ண மாட்டேன் எல்லாத்தையும் பதுக்கி வச்சிருவேன் எப்படி வருமானம் வரும் அது ஒரு 3% மிடில் கிளாஸ் டேக்ஸ் பேயர்ஸ் வந்து 3% அப்படின்னா அவங்க டைரக்ட் அவங்க தான் கரெக்டாக பே பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரேன் டேக்ஸ் பேயர்ஸ் ஏன்னா சம்பளத்துலேருந்து அப்புறம் எப்படி கட்டலன்னு எப்படி சொல்ல முடியும் ஜிஎஸ்டி ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம கட்டி தான் வாங்குறோம் நல்லா தானங்க 12 லட்சம் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி வேண்டான்னு சொன்னால் ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ் கூட்டிகிட்டே வருது ஆண்டுதோறும் வருமானம் கூட்டிகிட்டே போகுது டேக்ஸ் கட்டுறவங்க நீச்சு அதிகரிச்சே போகுது டேக்ஸ் கட்டுற அமௌண்ட் அதிகரிச்சே போகுது இன்கம் டேக்ஸ் அதிகரிச்சே போகுது இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க அதிகரிச்சே போகுது நான் மக்கள் ஒழுக்கமா இருக்கிறாங்க நீங்க ஏன் கொலைப்படுறீங்கன்ற நான் கொஞ்சம் வெளியே போய் பாருங்க ஒரு குடும்பத்தில் 2 பேர் வேலை பார்க்குற இன்னைக்கு அதிகரிச்சா இல்லையா பாருங்க இன்னைக்கு கணவன் மனைவி வேலை பார்க்குற இன்னைக்கு பெருமளவு அதிகரிச்சு பெண்கள் வேலைக்கு வந்து ஏகப்பட்டு வந்தாங்க நீங்க கண் கூட பாக்குறீங்க அப்போ வந்து மிடில் கிளாஸ் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு அவங்களுக்கு சுமை பேர்டன் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா அவனா அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் எக்ஸப்ஷனும் இல்லை அப்படிங்கிறது இஸ் தட் ஓகேங்கிறேன் இஸ் இட் பெர்ஃபெக்ட்லி ஓகே நான் என்ன சொல்றேன் நேத்து நீங்க எவ்வளவு கட்டிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன் நான் டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு கீழே வரேங்கிறதுனால எனக்கு பாருங்க உங்களுக்கு அந்த லக்கு இருக்கு பெண்களுக்கு பயங்கரமான சலுகை கொடுக்குறாங்க அப்ப நீங்க யோசிங்க உங்க சார் டாக்ஸ் எக்ஸாம்ல வர போறாரு ஏன் கவலைப்படுறீங்க கூட வந்து அண்ணன் 2 லட்சம் மேல சம்பளம் சந்தோஷமா கொடுப்பா மகிழ்ச்சி தானே அது முந்தானே வரைக்கும் இருந்துச்சா 2014 வரைக்கும் தமிழ் இந்தியாவில் டாக்ஸ் எக்ஸாம் எவ்வளவு ஐடி சொல்லுங்க அது கூட்டிட்டே வந்திருக்காங்களா குறைச்சிருக்காங்களா சொல்லுங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க கெடுத்துட்டீங்களே சார் சொல்லுங்க சார் பதில் சொல்லணும் நம்ம முழுக்க வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன பதில் சொல்றது இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ளேஷனும் இருக்கேங்கிறத இந்த பேச்சு காட்டு இன்ஃப்ளேஷன் கூடிச்சு காட்டுங்க இல்ல எதுவுமே கூடல ஸ்கூல் ஃபீஸ் கூடலையா நம்ம அன்றாட வாழ்க்கையிலுடைய விஷயங்கள் கூடலையா அப்ப அதுக்கு இல்லங்க இன்ஃப்ளேஷன்ங்கற வார்த்தையை தெரிஞ்சு பயன்படுத்தணும் இல்ல இன்ஃப்ளேஷன் கூட இருக்கு அன்றாட இருக்கிறது விலைவாசி கூட இருக்கு டேட்டா இருங்க நீங்க எல்லாமே ஏறி இருக்கு ஆமா ஏறி இருக்கு உங்களுக்கு சம்பளம் ஏறி இருக்குல 15 வருஷம் முன்னாடி உங்க சம்பளம் என்ன 15 வருஷம் முன்னாடி கழிச்சு அதே சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களா அப்ப வீட்டு வாடகை கூடும் பால் கூடும் எல்லாமே கூடும் அதுல என்ன குழப்பம் உங்களுக்கு அந்த ரேஷியோல தான் உங்களுக்கு அந்த ரேஷியோல கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு ஒவ்வொரு லட்ச ரூபாய் எக்ஸாம்ஷன் கொடுத்தா பரவாயில்லையா